வணக்கம். வேல்டு செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். விமானத்தின் எஞ்சினால் உள்ளீர்க்கப்பட்டு பலியான நபர். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் 1006 பேர் பலி, ஈரான் அறிவிப்பு. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகுவை கைது செய்ய கூறிய நியூயார்க் மேயர். உக்ரைனுக்கு கூடுதல் அமெரிக்க ஆயுதங்கள், ட்ரம்ப் தகவல். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை மீண்டும் சீனிய எலான் மஸ்க். இஸ்ரேலிய விமானத்தை வீழ்த்த ஈரானுக்கு ஏவுகணை கொடுத்த சீனா. இனி விரிவான செய்திகள். இத்தாலியின் மிலான் நகரின் பெர்கமோ விமான நிலையத்தில் ஒருவர் விமானத்தின் எஞ்சினால் உள்ளீர்க்கப்பட்டு உயிரிழந்தார். வழமைக்கு மாறான இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொலோனியா விமான நிறுவனத்தின் ஏர்பஸ் A319 ரக விமானம் ஸ்பெயினின் அஸ்டூரியாஸ் செல்ல விமான டாக்ஸிவேயில் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது அதன் அருகே ஓடிக்கொண்டிருந்த நபர் விமானத்தின் எஞ்சினால் உள்ளீர்க்கப்பட்டார் என்று தெரிவித்துள்ளது. இது குறித்து பொலோனியா விமான நிறுவனம் எக்ஸ் வலைதள பக்கத்தில் உயிரிழந்த நபர் பயணியோ விமான ஊழியரோ அல்ல, 154 பயணிகளும் 6 பணியாளர்களும் விமானத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்று பதிவிட்டது. ஏர்பஸ் A319 ரக விமானம் ஜெட் என்ஜினில் இயங்கும் விமானம், ஒப்பீட்டளவில் உயரம் குறைந்த விமானம். அதனால் விமானத்தின் என்ஜின் அதன் இறக்கையில் ஒரு மனிதனின் உயரத்திலேயே இருக்கும். உயிரிழந்த நபர் பயணியோ விமான ஊழியரோ அல்ல என்ற வகையில் இவர் விமானத்தின் டாக்ஸிவேயை எப்படி போய் சேர்ந்தார் என்பது மர்மமாக உள்ளது. இந்த சம்பவத்தால் அந்த விமான நிலையத்தில் 9 விமானங்கள் தாமதமாகின, 6 விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன, 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சில மணி நேரத்தின் பின் விமானங்கள் இயக்கப்பட்டன. விமான எஞ்சினால் ஒருவர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஆபரேஷன் எழும் சிங்கம் என்ற பெயரில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலிய விமானப்படையின் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தளபதி ஹுசைன் சலாமி மற்றும் அணு விஞ்ஞானி பெரோதுன் அபாசி உட்பட பல உயர்மட்ட தளபதிகளும் அணு விஞ்ஞானிகளும் உயிரிழந்தனர். தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகும் நிலையில் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட மொத்த இறப்பு எண்ணிக்கையை ஈரான் முதல் தடவையாக வெளியிட்டுள்ளது. ஈரானில் வீரமரணம் அடைந்தவர்கள் மற்றும் படைத்துறப்புகள் விவகாரங்களுக்கான அறக்கட்டளை தளத்தின் தலைவர் சயீத் ஒஹாதி ஈரானின் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது இஸ்ரேலுடனான போரில் 1060 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை 1100 அதிகரிக்க கூடும் என்று தெரிவித்துள்ளார். ஆனாலும் வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர்கள் குழு அளித்த விரிவான தகவலில் இஸ்ரேலிய தாக்குதலில் 1190 பேர் ஈரானில் பலியாகி உள்ளனர். அவர்கள் 436 பேர் பொதுமக்கள், 435 பேர் பாதுகாப்பு படையினர். இது தவிர 4475 பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் 33 வயதான இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுக்ரான் மம்தானி முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோவை தோற்கடித்து நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரபல இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயர் மற்றும் இந்திய உகாண்டா கல்வியலாளர் மஹ்மூத் மம்தானியின் மகன்தான் ஜுக்ரான் மம்தானி. மம்தானி மேயராக தேர்வானதில் இருந்து அவரை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் உள்ளது. ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று நியூயார்க் மேயர் மம்தானி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மம்தானியின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த ட்ரம்ப், மம்தானி ஒரு சோசலிஸ்ட் அல்ல, அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் யூத மக்களை பற்றி சில மோசமான விஷயங்களை சொல்லியுள்ளார். மம்தானிக்கு வெள்ளை மாளிகை வழியாகத்தான் பணம் பெறுகிறது. அவருக்கு வெள்ளை மாளிகை வழியாக பணம் தேவை. அவர் இப்படி நடந்து கொள்வது அவருக்கு நல்லதல்ல, இல்லையெனில் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்கள் வழங்கப்படுமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு அளித்த பதிலில், நாங்கள் கூடுதல் ஆயுதங்களை அனுப்ப வேண்டியிருக்கும், குறிப்பாக தற்காப்பு ஆயுதங்கள். உக்ரைனில் மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செயல் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு $65 பில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவிகளை வழங்க உறுதியளித்திருந்தார். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரியில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதிலிருந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் குறித்த அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி வரும் ராணுவ உதவிகள் நிறுத்தப்படும் என கடந்த வாரம் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் அறிவித்தது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை அளிக்க ட்ரம்ப் முன் வந்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் தொழிலதிபர் எலான் மஸ்கும் சமீப நாட்களில் அடிக்கடி வார்த்தைகளால் மோதிக்கொள்கின்றனர். எலான் மஸ்க் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மீண்டும் சீண்டியுள்ளார். கைது விவகாரம் என்ற பெயரில் ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் மஸ்க். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் தொழிலதிபர் எலான் மஸ்க். கடந்த ஜனவரியில் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் எலான் மஸ்கை அரசியல் செயல்திறன் துறையின் தலைவராக நியமித்திருந்தார்.
அரசின் தேவையற்ற செலவுகளை குறைப்பதே இந்த துறையின் நோக்கம் என்றும் அப்போது ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் பெரிய அழகிய வரி என்று மசோதா தரவை அறிமுகம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசின் செயல்திறன் துறை தலைவர் பதவியினை எலன் மஸ்க் ராஜினாமா செய்தார். தற்போது இந்த மசோதாவும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்புக்கும் எலன் மஸ்குக்கும் மோதல் முற்றிய நிலையில் ட்ரம்புக்கு எதிராக புதிதாக கட்சி ஒன்றை நேற்று முன்தினம் எலன் மஸ்க் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று அமெரிக்க ஜனாதிபதியை மீண்டும் சீண்டியுள்ளார் எலன் மஸ்க். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமெரிக்க சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் ஜனாதிபதி ட்ரம்பின் பெயர் உள்ளதாக எலன் மஸ்க் கூறியுள்ளார். ஜனாதிபதியாக இருப்பதால் ட்ரம்பின் பெயர் அந்த ஆவணங்களில் இருந்து வெளியாகாமல் உள்ளது என்றும் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று எக்ஸ் பதிவில் எலன் மஸ்க், இப்போது என்ன நேரம், அங்கு பாருங்கள், இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை, நேரம் மீண்டும் 12 மணியாகிவிட்டது, கைது விவகாரம் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள படத்தில் அதிகாரப்பூர்வ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கைது நேரம் 0000 என்று கூறப்பட்டுள்ளது. எலன் மஸ்கின் இந்த பதிவு அமெரிக்கா முழுவதிலும் அதிர்வலைகளை எழுப்பியுள்ளது. 74 நாடுகளை சேர்ந்தவர்கள் நுழைவு விசா இல்லாமல் தங்கள் நாட்டுக்குள் சுற்றுலா வர அனுமதிக்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. இது குறித்து அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், சீனா தனது விசா கொள்கையினை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தளர்த்தியுள்ளது. விசா இல்லாமல் எந்தெந்த நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டுக்குள் சுற்றுலா வரலாம் என்ற பட்டியலை சீனா விரிவுபடுத்தியுள்ளது. அதன்படி தற்போது 74 நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் 30 நாள்கள் வரை விசா இன்றி சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். தனது சுற்றுலாத்துறை பொருளாதாரம் மென் வலிமையினை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசு படிப்படியாக விசா இல்லாத நுழைவை விரிவுபடுத்தி வருகிறது. தேசிய குடிவரவு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி 2024 ஆண்டில் 2 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகள் விசா இன்றி சீனாவுக்கு பயணித்தனர். இது மொத்த பயணிகளின் 1/3 பங்காகவும் 2023 ஆண்டை விட 2 மடங்காகவும் உள்ளது. கடந்த 2023 ஆண்டு டிசம்பரில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா ஆகிய நாடுகளின் குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவை சீனா அறிவித்தது. அதன் பின்னர் ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. 5 லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் உஸ்பெகிஸ்தான் கடந்த மாதம் இதற்கு தகுதி பெற்றன. பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளில் 4 நாடுகள் சேர்க்கப்பட்டன. ஜூலை 16ஆம் தேதி அசர்பைஜானும் சேர்க்கப்பட உள்ள நிலையில் இந்த பட்டியலில் இடம்பெறவுள்ள நாடுகளின் எண்ணிக்கை 75ஆக உயரும் என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் 24ஆம் தேதி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் சீனா ஈரானுக்கு தரையிலிருந்து வானுக்கு ஏவும் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது என்று ஒரு மத்திய கிழக்கு நாட்டின் உளவுத்துறையுடன் நன்கு அறிந்த ஒரு அரபு அதிகாரி தெரிவித்தார். முக்கியமான உளவுத்துறையை பற்றி விவாதிக்க பெயர் தெரியாத நிலையில் பேசிய மற்றும் ஒரு அரபு அதிகாரி, அமெரிக்காவின் அரபு நட்பு நாடுகள் டெஹ்ரானின் வான் பாதுகாப்பை ஆதரவு மற்றும் வலுப்படுத்த எடுக்கும் முயற்சிகளை அறிந்திருந்ததாகவும் ஈரானின் முன்னேற்றம் குறித்து வெள்ளை மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். போர் முடிந்ததிலிருந்து சீனாவிலிருந்து ஈரான் எத்தனை SAM எனப்படும் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பெற்றது என்பதை அதிகாரிகள் கூறவில்லை. ஈரான் மீது அடிக்கடி விமான தாக்குதல் நடத்தும் நாடு இஸ்ரேல் தான் என்பதால் இஸ்ரேலிய விமானங்களை தாக்கும் நோக்கத்துடனே ஈரான் சீனாவிடம் ஏவுகணை வாங்கியிருக்கலாம் என்று ஊகிக்கலாம். இருப்பினும் அரபு அதிகாரிகளில் ஒருவர் SAM-களுக்கு எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி மூலம் ஈரான் பணம் செலுத்துவதாக கூறினார். ஈரானிய எண்ணெய் அதிகம் இறக்குமதி செய்யும் நாடு சீனா. மேலும் மே மாதம் அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஈரானின் கச்சா எண்ணெய் மற்றும் கண்டென்சேட் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 90% பெய்ஜிங்குக்கு செல்வதாக கூறியது. பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் தடைகள் இருந்த போதிலும் சீனா அதிக அளவில் ஈரானிய எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. மலேசியா போன்ற நாடுகளை கச்சா எண்ணெயின் தோற்றத்தை மறைக்க ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையமாக பயன்படுத்துகின்றது.